சாதிக்கலாம் சில விஷயங்களை, சரிதான். ஆனால் வேறு விஷயங்கள் இருக்கு சாதிக்கிறதுக்கு, அது மட்டுமே இல்லையே. அடுத்து அவ்வளோதானே? சரி, இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஒருத்தர் சொன்னார், கரெக்டான பதில் சொன்னார். நான் தெளிவுரை கொடுக்குறேன். ஜாதகத்தில் உங்களுக்கு தோஷங்கள், சனி பகவானுடைய 7.5 சனியுடைய தோஷங்கள், ராகு தோஷம், கேது தோஷம், குஜதோஷம், அல்லது உங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்ற தோஷம், அல்லது ஜாதக பொருத்தம் இல்லாமல் திருமணம் பண்ணிக்கிட்டீங்க அதனால் ஏற்பட்ட விளைவுன்ற தோஷம், இத்தனை தோஷங்களும் உண்டு. இந்த தோஷங்களில் ஏதாவது தோஷங்கள் இருக்குமையாயின் அதை சரி செய்யாத முடியாத பொழுது அதை சரி செய்கின்ற ஒரே ஒரு வழி மாந்திரிக வழி மட்டும்தான், வேற எந்த வழியும் கிடையாது. ஐயா யாகம்லாம் நடத்துகிறாங்க, கோயிலில் போனால் பண்ணுறாங்க, சாந்தம் தான் பண்ண முடியும். ஆனால் அது இருக்கிறது அங்கேயே தான் இருக்கும். அதை என்ன பண்ணியிருக்கோம், நம்ம சாந்தம் பண்ணியிருக்கிறோம், அமைதியாக இரு. அப்போ எப்போ எழுதுன்னு யாருக்கு தெரியும்? பால் குடிச்சு புளி குட்டி எப்போ எழுதுன்னு யாருக்கு தெரியும்? எப்போ வேணால் எழுதலாம், தூக்கம் தெளிஞ்சோன்னே எழுந்துடலாம். சாந்தம் தான் செய்ய முடியும். அதுக்காக கோவிலில் செய்கிற பூஜைகளையும் புனஸ்காரங்களையும் அங்கே வைக்கிற யாகங்களையும் நான் தவறாக சொல்ல விரும்பலை. வழி இருக்கா, இல்லாமல் பண்ணுறதுக்கு வழி இருக்கா? எந்த ஆன்மீகத்திலையும் கிடையாது. யார் வேணால் மல்லு கட்டி போட்டிக்கு உக்காரலாம், நான் விவாதம் பண்ண ரெடி, சரியா? அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. முழுக்க முழுக்க மாந்திரிகத்தில் செய்ய முடிகிறத ஆன்மீகத்தில் செய்ய முடியாது. அப்படி என்ன செய்யும் மாந்திரிகம்? குழந்தை பிறந்துச்சுங்க, பிறந்த குழந்தைக்கு கண்டம் இருக்குதுங்க. கண்டம் 1 வருஷத்துக்குள்ளன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 1 வருஷத்துக்குள்ளே இருக்கிற கண்டத்தை ஆன்மீகத்தால் தீர்க்க முடியுமா? சமய சடங்கால் தீர்க்க முடியுமா? முடியாது. காரணம் என்ன? 1 வருஷம் முடிஞ்ச அப்புறம் தான் மொட்டையை அடிக்கிறோம். நீ 3 மொட்டை அடித்தாதான் குழந்தைக்கான கண்டமே தீரும். 1 வருஷத்துக்குள்ளேயும் தீரணும், மொட்டையும் அடிக்காமல் தீரணும். மாந்திரிகத்தால் மட்டும்தான் முடியும். அப்போ மாந்திரிகத்தில் வேற யாரையும் வணங்குறோமா? சிவனையே தான் வணங்குறோம். சிவபெருமான் வழியில் தான் அந்த பூஜையும் பண்ணுறோம். அதால் முடியும். புரிஞ்சுதா? வாழ்க்கையில் நம்மளுக்கு கிடைக்காததை கிடைக்க வச்சுக்கிறது மாந்திரிகம் தான். எனக்கு ஏதோ ஒன்று கிடைக்கலைங்க, அது கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க. ஆன்மீகத்தால் பண்ண முடியுமா? வேண்டிக்கலாம். சாமி எனக்கு உடம்பே சிறல சாமி, எப்படியாவது என்னை காப்பாற்று சாமி. சாமிகிட்ட வேண்டிக்கலாம், போகலாம், வரலாம். கருணை காட்டணும், அருள் புரியணும். இந்த இங்கே ஒருத்தர் கிளாஸுக்கு வந்திருந்தார். இன்றைக்கும் அவர் மறக்கவே முடியல என்னால். இன்னைக்கு கிளாஸுக்கு வந்து போனார். அவர் ஊருக்கு போய் சேர்ந்தாரா இல்லையோ, அடுத்த நாள் எனக்கு அவருடைய ஃபோட்டோ வந்துருச்சு. 2 கையும் இப்படி தூக்கிட்டு கையிலேருந்து அப்படியே ஒளி போகிற மாதிரி, மக்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி. இன்றைக்கி கிளாஸுக்கு வந்தாருப்பா, நாளைக்கு நான் அந்த ஃபோட்டோவை பார்த்தா வருது. ஃபோன் பண்ணி கேட்டேன், டேய் ஏன்டா இப்படி பண்ணுற, தேவையாடா இதெல்லாம்? கையை இப்படி வச்சுருக்காரு, கையிலேருந்து ஒளி போதான். நான் காலிலே விழாதீங்கன்றேன். கரெக்டாக இல்லையா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீ காலில் விழுறதுனால எழுதுனாலும் வந்துட்டு போகுது, மரியாதை தான், அவ்வளோதான். அந்த மாதிரி அருள் கிடைக்கணும், கிடைச்சாதான் அதெல்லாம். ஆனால் மாந்திரிகத்தில் தீர்க்க முடியும். மாந்திரிகத்தில் உடனடியான தீர்வு காண முடியும். அப்போ நடக்க முடியாத விஷயங்களை நடத்திக்கிறதுக்கு மாந்திரிகம் தேவைப்படுது. நடக்க முடியாத விஷயம் எதுனால? ஜாதகத்தினால. ஜாதகத்தில் இவனுக்கு திருமணமே நடக்காதுன்னு இருந்துச்சுன்னா மாந்திரிகத்தில் நடத்தி வைக்க முடியும். ஜாதகத்தில் ஒரு குழந்தையோ பிறக்காதுன்னு இருந்துச்சுன்னா மாந்திரிகத்தில் குழந்தை பிறத்துக்கு வைக்க முடியும். ஜாதகத்தில் ஒரு 40 வயசு தாண்ட மாட்டாருன்னு இருந்துச்சுன்னா மாந்திரிகத்தில் 40 வயசு இல்லை 60 வயசு கூட தாண்டி வாழ வைக்க முடியும். இதுக்கு மாந்திரிகம் தேவை. புரியுதா? அந்த மாந்திரிகத்தை தான் கற்றுக்க வந்திருக்கீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் நல்ல வழியில் பண்ணுறதும் நல்ல வழியில் பண்ணாததும் கெட்ட வழியில் பண்ணுறதும் உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே கர்மாவை சுமந்து தான் வந்திருக்கீங்க, அதனால தான் இங்கே வந்து உக்காந்துருக்கீங்க. கர்மாவை சுமக்காதவங்க பாரு வெளியே ரோட்டில் போயின்னு இருக்காங்க பாரு, ஆடி காரில் BMW எல்லாம் ரோட்டில் போயின்னு இருக்காங்க பாரு. அவங்களாம் கர்மாவை சுமக்காதவங்க. இதை கற்றுக்கணும், இதனால் நான் பாதிச்சிருக்கேன்றதான் இதில் முக்கால்வாசி பேருடைய வழி. பாதிச்சிருக்க காரணம்னா கர்மா சுமந்து தான் வந்திருக்கீங்க. இனியும் கர்மாவை சுமக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா
தவறு பண்ணாமல் மாந்திரிகத்தை கற்றுக்குவோங்க. தவறு பண்ணாமல் கெடுதல்கள் யாருக்கும் பண்ணாமல் நல்லது மட்டுமே பண்ணி மாந்திரிகத்தை கற்றுக்குவாங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். கரெக்டா? அதுக்கப்புறம் அவங்கவுங்க கையில் இருக்குது. நம்ம கையில் என்ன இருக்குது? இவ்வளோ ரூபா கிளாஸுக்குன்னு சொல்லியும் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்கன்னாவே ஆர்வமாக அதோ ஒரு விஷயத்தால் பாதிச்சதுனால தானே வரீங்க. இல்லை ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கணும் தானே வரீங்க. இந்த உலகத்தில் இதை தாண்டி ஏதோ ஒன்று இருக்குது தெரிஞ்சுக்கணும் தானே வரீங்க. தெரிஞ்சுக்கோங்க, தப்பு இல்லை. ஆனால் தப்பான வழியில் கையாளாதீங்க. கரெக்டா?